இந்த தேரர் இன்றைக்கு பிணையில வெளியே வந்துட்டார். சரி, இவர் பிணையில வெளியே வர்றதுல என்ன விஷயம் தானே யோசிப்பீங்க. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நான் இன்றைக்கு பார்த்தோன்னே என்ன தெரியுமா யோசிச்சேன். நான் இந்த நாட்டை அனுரகுமார் திசாநாயக் அவங்க மட்டுமில்ல, அவரை போல 10 ஜனாதிபதி வந்தாலும் இந்த நாட்டை திருத்த முடியாது. ஏனென்றா இந்த போலீஸ், இந்த காவல்துறை போலீஸ் அவங்க எப்படி இருக்கணும், ஜனாதிபதியாக இருந்தா கூட, யாராக இருந்தா கூட, தேரரோ ஒரு ஃபாதரோ ஒரு ஐயரோ மௌலவியோ யாராக இருந்தாலும் குற்றவாளி அவங்க தப்பு பண்ணி இருக்காங்கடா அவங்கள நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு நிறுத்த வேண்டியது இந்த போலீஸ் இவங்களினுடைய கடமைகள். அவங்களுக்கு பக்க சார்பாக அவங்களுக்கு சார்பாக போனாங்கண்டா அது உண்மையான போலீஸா, அது உண்மையான காவல்துறையா? இந்த விஷயத்தை தான் இந்த காணொளியில தெளிவா கதைக்க போறோம் சொந்தங்களே. அந்த தேரர் அண்டிக்கு வெளியில வந்திருக்கிறாங்க. அந்த தேரரால ஒரு சின்ன வயசுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன தங்கச்சி ஒருத்தவங்களினுடைய வாழ்க்கை அநியாயமாகி இருக்குது. ஆனா அந்த தேரரை பிணையில விட்டு இருக்கிறாங்க. எப்படி இந்த தேரர் பிணையில வெளியே வந்திருக்கிறீர், இதுக்கு பின்னுக்கு இருக்கிற பின்னணி என்ன, சகல விஷயத்தையும் இந்த காணொளியில கதைப்போம் சொந்தங்களே. இந்த தேரர் அனுராதபுரத்துல ஒரு முக்கியமான தேரர்கள்ல பதவியில கொஞ்சம் கூடுதலான பதவி இருக்கும். அப்படி ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய முக்கியமான தேரர் இப்ப சில மாதங்களுக்கு முதல் இந்தியால இருந்து நரேந்திர மோடி அவங்க வந்திருந்தாங்க நாட்டுக்கு. அவரை நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவங்க கூட்டி கொண்டு போய் அவர்கிட்ட சந்திக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் செஞ்சிருந்தேன். ஸோ அது வேற கதை. அப்ப நான் என்ன சொல்ல வரேன் என்றால், ஒரு முக்கியமான ஒரு தேரர் ஒருத்தர் தான். அப்ப இதுல என்ன விஷயம் வருதுண்டா, கொஞ்சம் மாசத்துக்கு முதல் ஒரு சின்ன வயசுல இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சி ஒருத்தவங்களுக்கு இந்த தேரர் பல தடவை, அதாவது நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்ல தேவையில்லை, தெளிவா சொல்ல தேவையில்லை, ஒரு பல மோசமான செய்யவே கூடாத தப்பான சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அந்த தங்கச்சியினுடைய வாழ்க்கையை அப்படியே சீரழிக்கிறீர், நாசமாக்குறீர். அதுக்கு பின்னுக்கு இருக்கிறது யாருன்னு பார்க்க போனா அந்த பிள்ளையினுடைய, அந்த தங்கச்சியினுடைய தாய் அதுக்கு எல்லாம் ஒரு பக்க பலமா சார்பா இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் ஒரு வழியா உடனே தெரிய வர இல்லை, உடனே அந்த தேரரெல்லாம் கைது செய்யப்படலை. பெரிய அழுத்தம். இது இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பொறுப்பான அவங்களோட அதிகார சபை அதுகளுக்குள்ளுக்கெல்லாம் போய் இது பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டு சமூக ஊடகங்களை பெரிய அளவுக்கு பேசப்பட்டு நானும் கதைச்சேன். ஒரு வழியா அந்த தேரர் இப்ப சில நாட்களுக்கு முதல் தான் அந்த சம்பவம் நடந்தது, பல மாசத்துக்கு முதல். ஆனா ஒரு வழியா அந்த தேரர் இப்ப சில நாட்களுக்கு முதல் கைது செய்யப்படுறார். கைது செய்யப்படும் போது எவ்வளவு ஆதாரங்கள் தெரியுமா இருக்குது. அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண், அந்த தங்கச்சி சொல்ற ஆதாரங்கள், வாய்மூல ஆதாரங்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கான உடல் ரீதியான ஆதாரங்கள், இப்படி ஏகப்பட்ட ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா குமியுது. எல்லாமே தேரருக்கு எதிராக எல்லாமே வருது. அப்ப ஒன்றும் செய்ய முடியாம அந்த தேரர் கடைசியா சமூக வலைத்தளத்துல பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு இறுதியாக கைது செய்யப்படுறார். ஸோ கைது செய்யப்பட்டுட்டு சில நாட்கள்லயே அவர் பிணையில வெளியே வருது. பிணையில பிணை கிடைக்கும் போது இப்ப இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சார்பாக இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பொறுப்பான ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு தானே, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரி சரமாரியா போலீஸுக்கு சரமாரியான கேள்விகளை, சரமாரியா உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா, நீங்களாம் மனுஷரா, நீங்களாம் போலீஸாண்டு கேட்கக்கூடிய அளவுக்கு நிறைய கேள்விகளை அவங்க தைரியமா கதைச்சிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்கடா, இப்ப பாதிக்கப்பட்ட பெண் இந்த தேரர் பல தடவை கூப்பிட்டு தவறான விஷயங்களை செஞ்சதுக்கான தொலைபேசி அழைப்பு ஆதாரங்கள், பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய ஆடைகள், அதாவது இரத்தக்கரை படிந்த ஆடைகள், அது விஞ்ஞான பகுப்பாய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்குது. அந்த இடங்கள், தாய், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே ஆதாரமா இருக்கிறாங்க, அந்த தங்கச்சியே. இப்படி ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கும்போது நீங்க ஒரு குற்றவாளியை வெளியில பிணையில கொண்டு வர்றதுக்கு தேரர்கிட்ட போய் அங்க அவருக்கு சார்பா விசாரணைகளை செய்து அதுக்கேற்ற மாதிரி விசாரணைகளை நடத்தி இருக்கிறீங்கன்னு அந்த பெண் அதிகாரி சரமாரியா இந்த காவல்துறை போலீஸை சரமாரியா கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் போலீஸ் என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படியும் இந்த தேரரை காப்பாத்துறதுக்கு தான் இன்னும் முயற்சி செய்வாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், இது இப்ப நான் ஒரு தமிழ் ஆள் அப்படின்றனால, தேரர் ஒரு சிங்கள ஆள் அப்படின்றனால ஒரு இனவாதமா கதைக்கணும்ன்றதுக்காக நான் கதைக்கையில். உண்மையாக நானும் மனுஷர், அவரும் மனுஷர். இப்ப நான் குற்றம் செய்தாலும் சரி, தேரர் குற்றம் செய்தாலும் சரி, ஒரு கிறிஸ்தவ மதத்துல இருக்கக்கூடிய ஒரு பங்கு தந்தையோ, இல்லைண்டா ஒரு சைவ சமயத்துல இருக்கக்கூடிய ஐயரோ, இஸ்லாமிய மதத்துல இருக்கக்கூடிய ஒரு மௌலவியோ, யாராக இருந்தாலும்
பெண்கள் மீது ஒரு தவறான விஷயங்கள் குற்றம் செய்தா போலீஸ் வேலை என்ன? அது யாராகவும் இருக்கட்டும், அது சமயம் சார்ந்த தலைவர்களோ இல்லண்டா ஒரு போலீஸ்ல இருக்கக்கூடிய உயர் அதிகாரியோ யாராக இருந்தாலும் போலீஸ் வேலை என்ன? அரசியல்வாதியாக இருந்தால் யாராக இருந்தால் அவங்க மேல குற்றம் இருக்குது, குற்றவாளியாக இருக்கிறாங்கடா, நீதியாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் விசாரணைகளை செய்து அந்த விசாரணைகளை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டியது காவல்துறையினுடைய பொறுப்பு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு தப்பு செய்தவர் பெரிய அரசியல்வாதி, ஒரு தேரர், ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர், அதுக்காக அவருக்கு சார்பாக வந்து விசாரணைகளை மாத்தி விசாரணைகளை எல்லாம் செய்தா என்ன நடக்கும்? நாட்டின் நிலைமை எப்படி மாறும்? அப்ப அவங்களுக்கு பயம் வராது. மறுபடியும் அவங்க அந்த தவறை மறுபடியும் செய்ய போறாங்க. அவர் அப்படி தப்பிக்கிறனால இதை பார்க்கக்கூடிய நிறைய முக்கியமான ஆட்கள் என்ன செய்வாங்க? அவங்களும் இது போல தவறுகள் செய்யறதுக்கு பயம் இல்லாம செய்வாங்க. ஏனென்றா தவறு செய்தா நாங்கள் வந்து எப்படி வெளியே வரலாம் தானே அப்படின்ற ஒரு ஐடியா வந்துடும். இதே இந்த தேரர் தப்பு செய்திருக்கே, ஆதாரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக வந்து எல்லாமே பக்கபலமா இருக்குதுண்டா, அந்த விஷயத்துல நீங்க நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்ளும் போது என்ன நடக்கும்? அட, ஒரு தேரர் ஒருத்தரே இவ்வளவு ஒரு விஷயத்துல வந்து சிக்கப்பட்டு தப்பிக்க முடியல அப்படின்ற மாதிரிக்கு வரும்போது என்ன நடக்கும்? வேற யாருமே, இளம் பெண்களாக இருந்தாலும் சரி, சின்ன தங்கச்சிமார்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தொட்டு பார்க்கறதுக்கு கூட இல்லை, நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு பயம் வரும். இப்ப இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒரு வழியா நீங்க தேர்ற வழியை கொண்டு வந்துட்டீங்க. ஆனா யோசிச்சு பாருங்கம்மா, இவ்வளவு ஒரு பாவமான வேலை, பாவமான செயல், இது ஒரு மோசமான செயலா இல்லையா? எவ்வளவு பாடுபட்டு அதை வந்து கடுமையான இதுலதான் பிணையில. இதே ஒரு வேறொரு ஆளா இருந்தா இவ்வளவு இலகுவாக வந்து வெளியே வர முடியுமா? சில நாட்கள்லயே வெளியே வர முடியுமா? உங்களோட மனசாட்சியை நீங்க தொட்டு யோசிச்சு பாருங்க. மக்கள் அனைவருமே இதுக்கு எதிராக குரல் கொடுத்து இந்த தவறு செய்த இவர்கள் வந்து தப்பிக்காம இருக்கிறதுக்கு அனைவரும் பக்கபலமாக இருக்கணும். இதே போலீஸ், அதாவது இந்த சம்பவம் அனுராதபுரத்துல வந்து நடந்த விஷயத்தை தான் நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இது பல மாசத்துக்கு முதல் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், ஒரு சின்ன வயசுல இருக்கக்கூடிய தங்கச்சி ஒருத்தவங்களுக்கு கடைசியாக அந்த நீதிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அழுத்தம் கொடுக்கப்பட்டு அந்த விஷயம் வெளியே வந்து அப்புறம் விசாரணைகள் நடந்து ஒரு வழியா அந்த தேரர் கைது செய்யப்பட்டு இப்ப கடைசியா வெளியில வந்துட்டு. இதை பார்க்கும்போது இலங்கையில சில விஷயங்கள் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்றதுதான் இலங்கையில இருக்கிற சட்டம்ன்றது அனைவருக்கும் சமம்ன்றது இன்னும் வார்த்தையில் தான் இருக்குது. ஏதோ அனுரகுமார் திசாநாயக் அவங்க இருக்கிறனால ஏதோ கொஞ்சம் நெஞ்சமாவது புழைச்சி கொண்டிருக்கிறாங்க, இல்லைண்டா கதை முடிஞ்சனே. வேணாமம்மா, இதெல்லாம் பாவமான விஷயம். அதே போலதான் போலீஸ் பாருங்க. இப்ப மே 18 முள்ளிவாய்க்கால் தினம் வந்து அங்க என்ன செய்யறாங்கண்டா வந்து முள்ளிவாய்க்கால் தினத்தை வந்து அனுஷ்டிக்கிறதுக்காக இளைஞர்கள் ஒரு பேரணி ஒன்று செய்யறாங்க. பேரணி ஒன்று விஸ்வமாடுல இருந்து முள்ளிவாய்க்காலுக்கு போறாங்க போல. அப்ப அந்த பேரணியில தலைக்கவசம் வந்து அணிய இல்லை. உண்மையாகவே அது தவறு. ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, ஒரு வீதி சட்டம் ஒன்று இருக்குன்னா அதை வந்து மதிக்கணும். அப்ப தலைக்கவசம் அணியாம போயிருக்கிறான். அப்ப அது வந்து சில சிங்கள மக்கள் எல்லாருமே தப்பானவங்க சொல்ல வரல, சில இனவாதம் கதைக்கக்கூடியவங்க வந்து அதை வந்து பெரிய பேசு பொருளாக்கி அதுல 3 நபர்களை வந்து கைது பண்ணி அவங்க அன்றைக்கு பிணையில வெளியே வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து இவ்வளவு வந்து இதுல உன்னிப்பா நீங்க செய்யும் போது இதே விஷயத்தை எங்க காட்ட மாட்டேன். அது தமிழோ சிங்களமோ முஸ்லீமோ யாராக இருந்தாலும் தப்பு பண்ணுனா தப்பு தான், தப்பிக்க முடியாது. சட்டத்துக்கு முன்னுக்கு அனைவரும் சமம் தான் அப்படின்ற எண்ணம் ஜனாதிபதி வார்த்தைகள்ல சொல்றது மட்டுமில்லை, செயல்கள்லையும் இருக்குமாக இருந்தா இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும். இல்லைண்டா இந்த நாட்டை வாய் வார்த்தைகள் மூலம் மட்டும்தான் கட்டியெழுப்ப முடியும், செயல்களால கட்டியெழுப்ப முடியாது. ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். காவல்துறை அவங்களோட கடமைகளை பொறுப்பாகவும் உண்மையாகவும் செய்யணும். இல்லைண்டா இலங்கை என்ற நாடு இப்படி கதைக்கிற எண்ணெயை கூட கைது பண்ணலாம். ஆனா இலங்கை என்ற நாடு எதிர்காலத்துல இலங்கையில் இருக்கிறது தமிழ் மக்கள் மட்டும் இல்ல, இஸ்லாமிய மக்கள் மட்டும் இல்ல, சிங்கள மக்கள் எல்லாரும் தானே இருக்கிறீங்க. அப்ப எதிர்காலத்துல இந்த நாடு எப்படி வரும்? நாசமா போன நாடா வந்துரும். நல்ல நாடா வரணும்டா என்ன செய்யணும்? தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னுக்கு சமம் உண்டு வந்து அதுக்கான தண்டனையை பெற்று கொடுக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமை. அது புரியாத வரைக்கும், அது தெரியாத வரைக்கும் இந்த நாடு இதே மாதிரி தான் இருக்கு. நன்றி சொந்தங்களே. இந்த விஷயத்தை பார்க்கும்போது இன்றைக்கு அவ்வளவு கவலையா எனக்கு இருந்துச்சு. உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொளியில சந்திப்போம். நன்றி. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.